இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அநேக இடங்களிலே விசுவாசத்தை குறித்ததான பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம். ஆனால் விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கும் விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை கடவுள் மேலே. அதை கேட்கிறவர்களுக்கும் விசுவாசிக்கிறதற்கான மனம் இல்லாத நிலையில், நம்பிக்கை இல்லாத நிலையில், கடவுள் மேலே கடுகளவும் நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் என்ற வார்த்தைகளை மாத்திரம் பேசுகிறதையும் கேட்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது லாசரு என்ற அந்த மனிதன் மரித்து 3 நாள் ஆகி 4 நாள் ஆயிற்று என்று சொல்லி 4ஆம் நாளிலே கர்த்தர் அந்த கல்லறையின் அண்டையிலே வந்து அவர் சொல்லும் பொழுது எல்லாரும் நாறி போயிருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை தான் நம்ம இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து இப்படியாக சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. இன்றைக்கு விசுவாசம் இருக்குது என்று வாயினாலே சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, நம்முடைய சூழ்நிலைகள் மரித்த நிலையில், முடியாத நிலையில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இதை நம்மால் நம்ப முடிகிறதா? தேவனுடைய மகிமையை நாம் காண்போம். எப்படிப்பட்ட மகிமை? அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அந்த அற்புதங்களை நாம் மகிமையாக நினைக்கத்தக்கதாக, கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார், கர்த்தரை நாங்கள் விசுவாசித்தோம், கர்த்தர் இந்த காரியத்தை எங்களுக்கு செய்தார் என்று சொல்லத்தக்கதான அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில், ஒருவேளை இந்த நாட்களிலே ஒரு பொருளுக்காக நாம் ஜெபித்திருப்போம், அந்த பொருள் நமக்கு கிடைத்திருக்கும். ஒருவேளை ஒரு தலைவலி காய்ச்சல் ஒருவேளை நமக்கு ஜெபித்திருந்தால் அந்த சுகம் கிடைத்தால் உடனே நான் தலைவலி வந்தது, காய்ச்சல் வந்தது என்று சொல்லி, ஒருவேளை டாக்டர் சொல்லுகிறார்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிட்டது, இல்லை கேன்சர் வந்திருக்குது, இன்னுமான பலவிதமான கொள்ளை நோய்கள், விசேஷமாக இந்த நாட்களிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொள்ளை நோய்கள், புதிதாக அநேக பெயர்களோடு கூட கொள்ளை நோய்களை குறித்து சாங்கத்திலும் தேசங்களிலும், பல தேசங்கள், எல்லா தேசங்களிலும் அதிகமாக இன்றைக்கு கொள்ளை நோய்களை பற்றி பேசப்படுகிறதையும், அதற்காக தடுப்பு ஊசி போடப்படுகிறதையும், ஜனங்கள் தங்களை தாங்களே தப்பித்து கொள்ளும்படியான சில காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் இந்த கொள்ளை நோய் வருகிற நிலையிலே யாருக்கு அந்த கொள்ளை நோய் வருகிறது, யாருக்கு அந்த கொள்ளை நோய் வந்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார், யாருக்கு இந்த கொள்ளை நோய் வராமல் இருக்கும்படி செய்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, நம்முடைய விசுவாசம் தேவன் பேரிலே, தேவன் பேரில் இருக்கு என்று சொல்லுகிறதனுடைய அர்த்தம் என்ன? இந்த வேத வசனத்தின் பேரிலே நமக்கு முழு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த நாட்களிலே காணப்படுகிற இந்த கொள்ளை நோயிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். அங்கே வேதத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 91ஆம் சங்கீதத்திலே முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்ட காரியத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இங்கே நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் 2ஆம் வசனத்தில் கடைசி பகுதியாக, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு நாம் கடவுளிடத்தில் பேசும் பொழுது, கடவுள் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அந்த கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லப்படுகிற அந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறும் என்று சொன்னால், நான் கர்த்தரை நோக்கி நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன்.
நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? விசுவாசம் என்று சொன்னால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி அநேகர் பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக, தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாக அங்கே பார்க்கிறோம். வேதத்திலே ஆதியாமம் 26ஆம் அதிகாரத்திலே அங்கே ஈசாக்கோடு தேவன் தரிசனத்தில் பேசும் பொழுது 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால், அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை கை கொண்டபடியினால். கை கொண்டபடியினால். இன்றைக்கு இங்கே சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் இங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளை, என் கற்பனைகளை, என் நியாயங்களை, என் பிரமாணங்களை கை கொண்டபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆபிரகாம் விசுவாசித்தான், நானும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான், எப்படி ஆண்டவருடைய கற்பனைகளை, விதிகளை, நியமங்களை, பிரமாணங்களை கை கொண்டான் என்பதை குறித்து நாம் அதிகமாக நினைக்கிறது கிடையாது. ஆனால் நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால், நாம் ஆபிரகாமின் சந்ததியாக இந்த பூமியில் இருக்கிறபடினாலே அங்கே ஈசாக்குக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனத்தை நாம் வாசிப்போம். 3ஆம் வசனம், ஆதியாமம் 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை பார்க்கிறோம். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார், தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார், தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார், அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார், அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கிறது கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்கிறோம். அப்படி அல்ல. நாம் கேட்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமான நிலையிலே நமக்கு தேவையான ஒரு காரியமாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நாம் கேட்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை அன்றைக்கு அந்த லாசரு மரித்த நாளிலே அவர்கள் இயேசு கிறிஸ்து இங்கே இருந்திருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆகவே தான் மரித்து 3 நாள் ஆன பிறகு 4ஆம் நாளிலே அங்கே அவர் வந்து மரித்து போன லாசருவை அவர் உயிரோடு எழுப்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவன் மரித்தவன் மரித்து போனான், முடிந்தது, இனி நம்ம ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டியது தான் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடிய பல காரியங்கள், ஒருவேளை மரணத்தை குறித்து மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் வியாதிப்பட்டு டாக்டர்கள் இவ்வளோ நாள் தான் என்று சொன்ன மாத்திரத்தில் நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கும். ஆமாம், இத்தனை நாள் அவர்கள் மரித்து போவார்களாகவே நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் முடிந்ததை நம்ம செய்வோம் என்று சொல்லி நமக்கு நாமே அதை ஆறுதல் படுத்தி கொண்டு, ஒருவேளை மற்ற ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுவர்களிடத்தில் ஜெபிக்கவும், இன்னும் சபைகளிலே ஜெபிக்கவும், பல காரியங்களை நாம் செய்து முடித்து விட்ட பிறகு அவர்கள் மரித்து போனால், மரித்து போகிற சூழ்நிலையிலே நாம் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி, நிச்சயமாகவே அப்படி கிடையாது. ஒருவேளை நாம் ஆயுசோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்திருப்பார் என்று சொன்னால், ஒருவேளை வயது குறைந்த நிலையில் அவர்களை நம்பி மனைவி இருப்பாள், பிள்ளைகள் இருப்பார்கள், இன்னும் அந்த நபரை நம்பி பெற்றோர் இருப்பார்கள். ஒருவேளை அந்த நபர் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தால் அந்த குடும்பத்துக்கு அந்த நபர் ஆசீர்வாதமாக இருப்பார் என்ற நிலையிலே நிச்சயமாகவே கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்ய மாட்டார். நம்முடைய விசுவாசம் வேதத்தில் இல்லை, வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளில் இல்லை. ஆனால் நம்முடைய விசுவாசம்
டாக்டர்களுடைய ரிப்போர்ட்டுகளிலே, டாக்டருடைய வார்த்தைகளிலே நம்முடைய விசுவாசம் இருக்கிறபடினா நம்ம என்ன ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்கிறது. நல்லா கவனிக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு விசுவாசம் இல்லாத ஜெபம் என்று தைரியமாக என்னால் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், வேதத்தின் மேலே விசுவாசம் இல்லை, ஜெபத்தை கேட்கிறவர் மேலே விசுவாசம் இல்லை, இந்த 4 நாள் நாரிப்போன சடலத்தை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் மேலே நமக்கு விசுவாசம் இல்லை. ஆகவே தான் நமக்குள்ளே நாம் விசுவாசிக்கிறோம், ஆமாம் ஜெபிக்க வேண்டியதுதான், விசுவாசிக்க வேண்டியதான், ஆனால் அதுக்காக மருந்து மாத்திரை எடுக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி பல நேரங்களிலே முழுக்க நம்முடைய நம்பிக்கை மருந்துகளிலும் மாத்திரைகளிலும் இன்னுமாக ஆஸ்பத்திரிகளிலும் நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் மேல் நம்முடைய நம்பிக்கையை முழுமையாக வைத்து கொண்டு நாங்கள் கர்த்தரைத்தான் நம்பிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது உண்மையாகவே நாம் கர்த்தரை ஏமாற்றவில்லை, நம்மை நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நாம் ஏற்கனவே வாசித்த வேத பகுதியில் 91ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஒரே நம்பிக்கை தான், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த ஜெபத்தை சொல்லுகிறதை விட உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை இந்த வேத வசனத்தின் மேல் முழுமையாக இல்லாத பட்சத்திலே கொள்ளை நோயினால் ஜனங்கள் சாகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலும் இந்த வேதாகமத்தை அறிந்த ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற ஜனங்கள், இன்றைக்கு மதத்தின் மேலே உள்ள ஒரு வைராக்கியம், மதத்தின் மேலே உள்ள ஒரு விசுவாசம், மத போதகர்கள் மேலே உள்ள விசுவாசம் தேவன் பேரில் முழுமையாக இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏனென்று சொன்னால் அவர் தேவனுடைய குமாரனாகத்தான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு வந்தார். எதற்காக வந்தார்? நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவனோடு கூட நமக்கு சமாதானம் உண்டாகும்படியாக அவர் சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். வேறொன்றுக்காகவும் ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்காகவும் ஒரு மதத்தை மேன்மைப்படுத்தி மக்களை வாழ வைப்பதற்காகவும் அவர் வரவே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய முக்கிய நோக்கம் நம்ம எல்லாரையும் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய மகிமையை நாம் காண வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரே தவிர, அதைத்தான் நாம் யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் அடிக்கடி அந்த வேத பகுதியை நான் வாசிப்பது உண்டு, எனக்கு அதிக சந்தோஷம் அதில் உண்டாகிறது உண்டு. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதை காட்டிலும் நான் அந்த வேத வசனத்தின்படி வாசிக்கலாமா? அந்த வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்கே சொல்லப்பட்ட அந்த அவருடைய நாமத்தின் மேல் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய காரியம் என்ன? அந்த நாமத்தினுடைய மகிமை என்ன? இயேசு கிறிஸ்து என்ற நாமம். அந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி பார்த்தால் அவர் தேவனுடைய குமாரன். தேவன் யார் என்று சொன்னால் வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஆக வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, ஒரு உரிமை கொடுக்கப்படுகிறது. நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த அதிகாரம். நாம் பிரியமானவர்களை, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் நம்புவோம். வேறு எதையும் நாம் விசுவாசிக்க மாட்டோம். வேறு எந்த காரியத்தின் பேரிலும் நமக்கு நம்பிக்கை இருக்காது. வேறு எந்த மனுஷன் பேரிலும் நமக்கு நம்பிக்கை இருக்காது. வேறு எந்த ரிப்போர்ட் பேரிலும் நமக்கு நம்பிக்கை இருக்காது. ஒரே ஒரு நம்பிக்கை இந்த வேத வசனத்தின் பேரில் மாத்திரமே இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லியெல்லாம் நாம் பேசுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த விசுவாசம் மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரமே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசேஷமாக இந்த வேத பகுதிகளில் ஒவ்வொரு அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு சம்பவங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அதை அப்படியே நாம் நம்பி அதை அப்படியே நாம் விசுவாசிக்கும் பொழுது மாத்திரமே
நாம் தேவன் பேரில் உண்மையான அன்பு வைத்திருக்கிறோம் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஏதோ நான் இந்த சபையை சார்ந்தவன் அந்த சபையை சார்ந்தவன் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறதை விட, நான் இந்த சபை விசுவாசி அந்த சபை விசுவாசி என்று பேசிக்கொண்டிருக்கிறதை விட, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு எல்லா அதிகாரம் இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களிலே இந்த கொள்ளை நோய்க்கோ மற்ற எந்த காரியத்துக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக நாம் மணிக்கணக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் கர்த்தர் பேரில் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மை இந்த கொள்ளை நோய்களுக்கு நம்மை விடுவித்து நம்மை அது தாக்காதபடிக்கு அதிலிருந்து நம்மை தப்புவிக்கிறதா இருக்கிறது. ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம், நாம் பிழைத்துக் கொள்வோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி நாம் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைப்போம். கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து நாம் நடப்போம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொள்ளை நோய் வராதபடிக்கு, கொள்ளை நோயை குறித்ததான பயம் இல்லாதபடிக்கு காப்பாராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.